தனுசு ராசி ஒரு அம்பு எப்படி பறக்குதோ அது போல தான் இந்த தனுசுமே. அது எப்படி முன்ன போகணும் அப்படின்னு நினைக்குதோ அதுபோல் இந்த பின்னாடி இழுத்தாலும் இந்த முன்னோக்கி போகக்கூடிய வேகம் தனுசுக்கிட்ட நிறையவே இருக்கும். அதனால தான் தனுசு அப்படின்னு சொன்னாலே வில்லு அம்பு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசி சின்னமே வில்லு அம்பு தான். எதையுமே தாண்டி போகிற சக்தி உங்களுக்கு நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் சில நேரம் பாருங்கள், இந்த பின்சரிவு உங்களை இழுக்கும். ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஏதோ தடுக்கிறது போல இருக்கும். முன்னேற முடியல அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கும். ஏன் நமக்கு இப்படி நடக்குது? உண்மையிலே இது இந்த பிரச்சனை நம்மளால் வருதா, இல்லை நமக்கு வேணும்னே மற்றவங்க பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் எவ்வளோ வாழ்க்கையில் பின்னாடி போனாலும் பின்னோக்கி இழுத்து முன்னோக்கி போகிற வில்லம்பு போல தான் உங்களோட வாழ்க்கை. மெதுவாக இழுத்தாலும் வேகமாக முன்னேறக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களோட ராசியோட இயல்பே பாருங்கள், சுதந்திரம், அதுக்கப்புறம் இலக்கு. ஒரே இடத்துல நிற்கிறவங்களாம் நீங்கள் கிடையாது. புது புது விஷயத்தை கற்றுக்கணும், புதுசாக நிறைய அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க. உங்கள் கனவே பாருங்கள், சின்னதாலாம் இருக்காது, கனவுகள் கூட பெரிய அளவில் தான் இருக்கும். மேலும் மனசு ஒரு இடத்துல கொஞ்சம் நிலையாக இருக்காது. இதுதான் உங்களுக்கு பலவீனமே. நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பிட்டு இருப்பீங்க. முடிவு கொஞ்சம் இதனால் தாமதப்படுது. இந்த தாமதத்தாலேயே சில வாய்ப்புகள் உங்கள் கை தவறி போயிருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. நிலையாக யோசிச்சு சரியான முடிவெடுங்க. கண்டிப்பாக அதில் நல்லது நடக்கும். உங்களோட வாழ்க்கையில் வர்றது எதுவுமே தோல்விலாம் கிடையாதுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பயணத்தில் ஒரு பகுதி அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் அந்த அம்பு மாதிரி வாழ்க்கையில் உங்களை பின்சாரி இழுத்தாலும் அது உங்களை நிறுத்துறதுக்காக கிடையாது, இன்னும் உயர பறக்க வைக்கத்தான் அப்படிங்கிறத உணர்ந்தாலே போதும். உங்கள் இலக்கை நீங்கள் கண்டிப்பாக அடையலாம். உங்கள் இலக்குமே ரொம்ப பெருசாக இருக்கும். உங்கள் பாதை தனித்துவமானதாக இருக்கும். அதனால் தடைகள் வந்தாலும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் எட்டக்கூடிய உயரம் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ராசியாக இந்த தனுசு ராசி இருக்குது. 12 ராசிலையுமே இந்த தனுசு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் குரு பகவானையே ராசி அதிபதியாக கொண்டவங்க. அந்த குரு பாருங்க, கல்வி, வேள்வி, வித்துக்கெல்லாமே சொந்தக்காரன். அப்படிப்பட்ட குருவை ராசி அதிபதியை வச்சுட்டு நீங்கள் எங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையை கண்டு பயப்படுறீங்க, தயங்குறீங்க? இது ரெண்டையுமே தவிர்த்து பாருங்க. உற்சாகமாக துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அதில் நல்லது நடக்கும். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இதனால் என்ன மாதிரியான மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் இப்போ உருவாக போகுது அப்படிங்கிறதையும் இப்போ உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? நீங்கள் இப்போது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வியாழக்கிழமையில் பண்ணுங்கள். வியாழக்கிழமையில் நீங்கள் குரு பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரித்து வழிபடுறது அது அற்புதமான நல்ல மாற்றத்தை தரும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு குரு பகவானை மனசார நம்பி ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களோட வாழ்க்கையில் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இருப்பது போல் இருக்கும் இல்லையா? அந்த பிரச்சனைக்குமே தீர்வு உங்களாலேயே பெற முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அது உங்களுடைய ஜனனகால ஜாதகமைப்பால் பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு பெறலாம். எங்கே எப்படின்னு கேட்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வையும் நீங்கள் நிரந்தரமாக பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. தவற விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. தனுசு ராசியில் பாருங்கள், இந்த மூலம், அதுக்கப்புறம் பூராடம், இந்த உத்திராடமில் 1ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வெற்றியோட நிலை வேணும் அப்படின்னு உங்களோட இலக்கே வெற்றியாக தான் இருக்கும். வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் துவண்டு போய் உட்காந்திங்கன்னா வெற்றியை பெறுவதற்கு காலதாமதம் ஆகும். அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு உங்களோட எண்ணம் செயல் எல்லாமே வெற்றியை நோக்கி இருக்கணும். உங்களோட பாதையில் கண்டிப்பாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அது எல்லாமே உங்கள் தைரியத்தால் உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களாக நீங்கள் இருக்கிறதுனால முயற்சிகளை செய்யுங்க. கண்டிப்பாக முன்னேற்றம் வரும்.
உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த கிரக நிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் பாருங்கள் ராகு இருக்கிறாரு. அடுத்தது சுகஸ்தானம், சுகஸ்தானத்தில் சனி பகவான். அடுத்து பஞ்சமஸ்தானம், பஞ்சமத்தில் செவ்வாய். ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன். அடுத்து கலஸ்திரஸ்தானம், இதில் புதன் கூடவே சுக்கிரன். 2 கிரக சஞ்சாரமும் ஒரு இடத்துல இருக்குது. அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் இருக்காங்க. இந்த நிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்பட்டாலும் ஒரு சில விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழல் உருவாகுது. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த வாரம் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன் ஒரு சிலருக்குலாம் திருப்தி தரக்கூடிய வகையில் கூட அமையும். அதுக்கப்புறம் விருந்தினர் வீட்டுக்கு விசேஷத்துக்கு போகிற மாதிரியான அமைப்பு இருக்குது. நிறைய மொய் வைக்கிற மாதிரியான செலவுலாம் உங்களுக்கு இப்போ இருக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க. நிறைய பழைய சொந்தங்களை இப்போ மீட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்களோட நட்புமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். பல வகையிலுமே இப்போ யோகம் வருது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வழிபடுவது அது அற்புதமான பலனை தரும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் இருந்தாலும் சரி, அங்கே போய் வியாழக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. அதே போல் அமாவாசை பௌர்ணமி தினத்தில் புண்ணிய நதிகளில் நீராடி இறை வழிபாடு செய்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த வாரம் திடீர்னு நண்பர்களாலேயோ இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களாலேயோ திடீர்னு இந்த ஏதாவது கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற வார்த்தைகள் வரும். அது எண்ணங்களுமே ஈடரும். அப்படி வாய்ப்பு வருது அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஒரு சிலர்லாம் புனித யாத்திரை போகலாம், அந்த மாதிரியான வாய்ப்பெலாம் இருக்குது. உங்களுக்கு தேவையான உதவி தேவையான நேரத்தில் சரியாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் இது ரெண்டுமே நல்லா இருக்குங்க. இப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுருப்பீங்க தனுசு ராசிலாம். தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே அந்த பிரச்சனைக்கான தீர்வு தானாக வரும். தொழில் வியாபாரம் இது நல்லா நடக்கிறதுனால வருமானமும் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி சேமிக்க தொடங்கணும். அதே போல் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆர்டர் நல்லா கிடைக்கும். நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். தேவையில்லாமல் வம்பு வழக்கு இந்த பிரச்சனைகளை உண்டாக்கிறாதீங்க. எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பண விஷயத்தில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பிரச்சனையில் சிக்கிறாதீங்க. பொறுமையாக நிதானமாக யோசித்து தெளிவாக முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பணம் அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்கல் வாங்கல சரியாக இருக்கணும். கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது, கடன் கொடுக்காமல் இருக்கிறது அதை விட நல்லது. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியம் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் உங்கள் புத்தி சாதுரியத்தால் பாருங்கள் இப்போ நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வை கூட பெறலாம். குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனை நீங்கி இப்போ இதமான சூழல் உருவாகுது. புதுசாக வீடு கட்டுறது, அதுக்கப்புறம் பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான பணிகளை தொடங்கலாம். ஒரு சிலர்லாம் தொடங்குவீங்க. இப்போ கணவன் மனைவிக்கிடையே நிலவி வந்த பிரச்சனை நீங்கும். உங்களுக்கு இடையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி உருவாகும். பெண்களுக்கு பாருங்கள், விருந்து கேளிக்கை இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயம் இருக்கும். நீங்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷத்தில் கலந்துப்பீங்க. நீங்களுமே பழைய நண்பர்களை இப்போ மீட் பண்ணுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் வரும். அதை தவிர்க்க பாருங்கள். அரசியல் துறையில் இருக்கிற நீங்கள் அவசரப்படாமல் எதையுமே நிதானமாக செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பெறலாம். வெற்றி நிச்சயமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ புத்தி சாதுரியத்தோடு நடந்துக்கிட்டால் நல்லது. புத்தி சாதுரியம் எல்லோருக்கிட்டையுமே உங்களுக்கு சிறப்பான உயர்வையோ நல்ல ஒரு பாராட்டையும் ஏற்படுத்தும். தனுசு ராசியில் இருக்கிற மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் அதே போல் நீங்கள் கருத்து பரிமாற்றம் செய்கிறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். மாணவர்களோட கருத்துக்கு மாற்று கருத்து கூறாமல் அதை அனுசரித்து போகிறது சுமூகமான சூழலை ஏற்படுத்தும். கல்வியில் முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே நிதானமாக முடிவு செய்யுங்க. அடுத்து பூராடம். இந்த வாரம் திட்டமிட்டு செய்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக இருக்கும். உணர்ச்சி வசப்படாமல் எதையும் நிதானமாக செய்கிறது நல்லது. ஜாக்கிரதையாக இருங்க. அதிக முயற்சி செய்யணும். பயணங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நல்லாயிருக்கும். பண வரவுமே தட்டுப்பாடு இல்லாமல் சரியாக கிடைக்கும். இந்த உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா, அவங்களால நன்மை உண்டாகும் யோகம் பிறக்குது. குழந்தைங்களோட கல்விக்காகவும் அவங்களோட வாழ்க்கைக்காகவும் கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழல்.
விருந்தினர் வருகை இல்லத்தில் இருக்கும். நீங்கள் உங்கள் உறவினர் வீட்டுக்கு திடீர்னு போகிற மாதிரி இருக்கும். அதே போல் உங்கள் நண்பர்கள் கிட்ட பாருங்கள், திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படும். வீணான வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. நீங்களுமே நிதானமாக அனுசரித்து போகிறது சிறப்பு. பெரும்பாலும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. காரியத்தடை தாமதம் ஏற்பட்டு நீங்கும். பயப்பட தேவையில்லை. குரு பகவான் அருளால் எல்லாம் நிச்சயம் நல்லதாக நடக்கும்.